குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப ஹை லெவலில் துபாயில் யூஏஇயில் விலைவாசி எப்படி இருக்குது, எப்போவுமே ஒரு சின்ன தாட்ஸ் இருக்கும். துபாய் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நகரம், ரொம்ப மேல்தட்டு வர்க்கத்திற்கான நகரம். அது மிகப்பெரிய 5 நட்சத்திர 7 நட்சத்திர விடுதிகள், மிகப்பெரிய ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேல்தட்டு வர்க்கத்திற்கானது மட்டும்தான். அதற்கு தகுந்த மாதிரி விலைவாசியும் யானை விலை குதிரை விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நினைக்கிறாங்க. துபாயில் இல்லாதவங்க அல்லது துபாய் வரணும்னு நினைக்கிறவங்க துபாய் எப்படி இருக்கும் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சில ஹை லெவல் முக்கியமான ஒரு விவரங்களை நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது 7 நட்சத்திர விடுதிகள், 5 நட்சத்திர விடுதிகள், மிகப்பெரிய மேல்தட்டு வர்க்கத்திற்கான ரெஸ்டாரண்ட்ஸ். புர்ஜ் கலீஃபா உலகத்துலேயும் மிகப்பெரிய ஒரு உயரமான பில்டிங், அதுலேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டின்னரை நீங்கள் சாப்பிட்டுவிட்டு 2000 dirhams, ஊர் காசுக்கு 50,000 rupees ஒரு டின்னருக்கு மட்டும் நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சாதாரணமான ஒரு மிட் ரேஞ்சு ரெஸ்டாரண்ட்ஸ், நார்மலாக ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன், சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாமினலான காஸ்ட்டில் நமக்கு கட்டுப்படியாகக்கூடிய ரொம்பவும் சீப் அண்ட் நாமினல் பட் குவாலிட்டியான ஒரு ஃபுட்லாம் கிடைக்க தான் செய்யுது. சரிங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி இந்த உதாரணம் ஹோட்டல் உதாரணம் சொன்னேன், உணவு உதாரணம் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேனே. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம இங்கே சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ் ரொம்ப பிராண்டட் ஹோட்டல்ஸ் லைக் சரவண பவன், சங்கீதா, ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களும் உலகத்தில் பல நாடுகளில் இன்க்ளூடிங் துபாயிலேயே பல இடங்களில் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே போனாலும் நம்ம நார்மலாக மிட் ரேஞ்சில் மிடில் கிளாஸ்னு சொல்லுவோம்ல, நடுத்தர வர்க்கம் நார்மலாக சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் அதிகம்தான். நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுவிட்டு 30 திரஹம்னா ஊர் காசுக்கு 700-800 ரூபா பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாதாரண ஒரு தோசை அன்றைக்கி தெரியாமல் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன். சரவண பவனில் போய் ஒரு தோசை நார்மலான ஒரு சவுத் இண்டியன் மிட் ரேஞ்சு பட் குவாலிட்டியான ஹோட்டல்ஸ் எல்லாம் 5 dirham தான் ஒரு பிளெயின் தோசை, சாதா தோசை. ஓகேங்களா? இதுவே நம்ம சரவண பவனில் போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோசை 13 dirham. ஏன்னா அவங்களுக்குன்னு அதாவது குவாலிட்டியை விட பேர், எங்கே போனாலும் பேர், அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சு விட்றாங்க. ஆக்சுவலாக அதுக்கு தகுதியான அந்த உணவு டேக் கிடையாது இது ஆக்சுவலாக. ஓகே, அதே சமயத்தில் நான் சொல்கிற மாதிரி நிறைய மிட்ரேஞ்ச் ஹோட்டல்ஸ் நம்ம ஊர்லேருந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி, ஓகேங்களா, கும்பகோணத்துலேருந்து, மாயவரத்துலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, ஓகேங்களா, ராமநாதபுரத்துலேருந்து, கீழக்கரையிலேருந்து, சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, எல்லா இடங்களிலிருந்தும் நம்மவர்கள் தமிழ்நாட்டவர்கள் அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் மிட்ரேஞ்செலாம் போடுறாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நாமினல் காஸ்ட்டுங்க. ஒரு தோசை 5 dirham, முதல் 4 dirham 5 விலைவாசியில் 5 dirham, இப்போ 5-6 dirham இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அன்னைக்கு நான் போன ராசல் ஹைமாவில் தமிழ் ஹோட்டல், நம்ம ஹோட்டல் தஞ்சாவூர் சைட்லேருந்து ஒரு நபர் தான் ஓனர்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டுட்டு வந்தேன், நல்ல சூப்பரான முறுமுறு தோசைங்க. அது 5 dirham தான், வித் சட்னி, சாம்பார். சட்னி 2 வகையான சட்னி, 3 வகையானது, தேங்காய் சட்னி, ஓகேங்களா, புதினா சட்னி, சமையல் கார சட்னியும் கொடுப்பாங்க, 3 வகையான சட்னி சாம்பாரோட சேர்த்து. அப்போ இது மிகப்பெரிய ஒரு நாமினல் காஸ்ட்டு தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு டீ, நார்மலாக டீ பிரிகிற, நான்லாம் ஒரு டீ பைத்தியம், டீ அடிக்ட். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நல்ல டீ கிடச்சா நான் பாட்டுக்கும் ஒரு 8-10 டீ வரைக்கும் குடிப்பேன். ஆக்சுவலாக அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். அது பெருமையாக சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகேங்களா? டீ நம்ம டீ ஒரு பிரியர்களுக்கு 1 dirham தான் ஒரு டீங்க. அந்த டீயில் 2 வகை இருக்குது. ஒன்று நார்மலாக தண்ணியை கொதிக்க வச்சு லிப்டன் பேக் அது உள்ளார போட்டு கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதை குறுக்கப்பட்ட பால், ப்ராசஸ்டு பால், சின்ன டப்பா இருக்கும், ஆனால் நல்ல திக்காக இருக்கும். அதை ஊரில் மில்க் மேடெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை ஊற்றி, இனிப்பு இல்லாத மில்க் மேடு மாதிரி இருக்கும், அதை ஊற்றி குடித்தா அது 1 dirham. ஓகேங்களா? எவ்வளோ சீப்பு பார்த்தீங்களா? இது ஃப்ரெஷ் மில்க் டீ. ஃப்ரெஷ் மில்க் டீனா நம்ம ஃப்ரெஷ் மில்க்கு தனியாக விற்கும், அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டு ஒரு 5 நாள் தான். அதை டீ கடைக்காரங்க வாங்கி வச்சு ஃப்ரெஷ் மில்க்லேயே கொதிக்க வச்சு டீ போட்டு, டீ தூளை வீட்டில் போடுற மாதிரி கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு, வீட்டில் உள்ள டீக்குள்ள எஃபெக்ட் இங்கே உள்ள பால் சுவையெல்லாம் சூப்பராக இருக்கும். அது 2-2.5 dirham வரைக்கும் விற்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே உள்ள நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் குறைந்த சம்பளங்க, 1000 dirhamலேருந்து 1500 dirham வித் அக்காமடேஷன். அவங்களாம் சமயத்தில் ஃபுட்டு அவங்களுக்கு இருக்காது.
இல்லை ஃபுட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்தா ஒரு 300 திரகம் சம்பளத்தில் இதில் வச்சு நீ மாதத்துக்கு நீ ஃபுட்டை பார்த்துக்கு. 300 திரகத்தில் என்ன பண்ண முடியுங்க? 300 திரகம்னா ஊர் காசுக்கு வந்து எவ்வளோ வருது? 22, ஒரு 7,000 8,000 ருபீஸ். பட் ஊரில் தான் 7,000 8,000 தான் சூப்பராக சாப்பிட்லாம். இங்கே அப்படி கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலையில் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க, அபுதாபிலையும் சரி இங்கேயும் சரி, வருவாங்க காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஏர்லி மார்னிங்கு. இப்போ கடை பிஸியாக இருக்கும். நம்ம மாதிரி தமிழ் மிட்ரேஞ்ச் ஹோட்டலில் தான் ஒரு பரோட்டா 1 திரகம், இப்போ 1.5 திரகம் கொஞ்சம் ஆயிருக்கு ஒரு நிறைய கடைகளில். 1 திரகம், டீ 1 திரகம், பரோட்டாவும் டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டீ குடிச்சிட்டு அது போதும், வயிறு நிறைஞ்சிடும். 2 திரகம் இல்லை 2.5 திரகத்தில் டோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாத்தியம் இது இப்போ வந்து இது விலைவாசிக்காக மட்டும் சொல்லலை, இங்கே வந்து சம்பாதிக்கிறவங்களுடைய குடும்பங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்து 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 செலவு பண்ணாமல் காசை சேர்த்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. குடும்பத்தினுடைய நன்மைக்காக, பசங்களுடைய படிப்பிற்காக, உங்களுடைய குடும்ப செலவினங்கள் பார்க்குறதுக்காக ஊரில் பார்த்து பார்த்து நீங்களும் செலவு பண்ணுங்கள். ஏன்னா ரத்தத்தை வியர்வையை ரத்தமாக சிந்தி சம்பாதிக்கிறாங்க. இங்கே ரொம்ப காசை பார்த்து 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 உங்களுக்காக சேவ் பண்ணுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னடா இது ஒரு பரோட்டா ஒரு டீ, பரோட்டா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும், 1 திரகம் தான், இல்லை இப்போ 1.5 திரகம்னு சொல்கிறேன், டீ 1 திரகம் முடிஞ்சு போச்சுங்க. 3 திரகத்தில் நான் சாப்பிட்டா வயிறு நல்லா சூப்பராக நல்லா திருப்தியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விலைவாசிக்காக சொல்கிறேன், இந்த பரோட்டா முட்டை சாண்ட்விச் பரோட்டாவில் சுற்றி தருவாங்க. அது முந்திலாம் இப்போ வந்து 2.5 திரகம் இருந்தது. ஆக்சுவலாக முட்டையில் வந்து மசாலா முட்டை, அந்த ஆம்லெட்டு, அதில் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அதை சுற்றி சமயத்தில் அதில் மயோனீஸ் கெச்சப்லாம் வைப்பாங்க. தேவைப்படுறவங்களும் வைக்காமல் இருப்பாங்க. சமயத்தில் அதில் சலாடும் சேர்ப்பாங்க. அது எதெல்லாம் சேர்க்குறாங்களோ தகுந்த மாதிரி 2.5 3.5 திரகம், இப்போ 4 திரகம் வரைக்கும் ஒரு சில கடைகளில் ஓகேங்களா போகுது. அதுவும் மலிவான ஒரு காலை உணவுங்க. நல்லா சாப்பிட்டா நல்ல வயிறு திருப்தியாக இருக்கும். அதையும் ஒரு டீயும் குடிச்சா 5 திரகத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் துபாயில், அபுதாபிலையும் சரி, யூஏஇயில், அமீரகத்தில். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, இப்போ இந்த பரோட்டா டீ சொன்னேன், ஹுபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருங்க, அரபிக் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக சப்பாத்தி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இது வந்து இங்கே தேசிய உணவுங்க. அது வந்து டன் கணக்கில் இங்கே உள்ள மக்களுக்காக நிறைய உண்டாக்கப்பட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்லேயும் சப்சிடைஸ் பண்ணப்பட்டு மானியப்படுத்தப்பட்டு ஜஸ்ட் 1 திரகம் தான் ஒரு சின்ன பேக்கு. பெரிய பேக் ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப பெரிய ரவுண்டு. ஆக்சுவலாக அது வந்து ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோதான், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போ அது என்ன, அந்த மாதிரி பெரிய பேக் 5 உள்ளது வந்து ஒரு பேக்கில் 5 பீஸ் இருக்கும், அது வந்து 3 திரகம் தான். சின்ன பேக்கு அதே 5 சின்ன பீஸ் இருக்கும், ரவுண்டு, சின்ன ரவுண்டு, அது வந்து 1 திரகம். இப்போ 1.25 எல்லா டேக்ஸும் சேர்த்து. அந்த ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஹுபூஸ் சின்னதோ பெருசோ வாங்கிட்டு வந்துட்டு, சின்னதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 நாளைக்கு வச்சுக்கலாம், 2 வேலைக்கு வச்சுக்கலாம். பெருசுனா நீங்கள் 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், டிபெண்டிங் ஆன் எப்படி வச்சுக்கிட்டு ஒரு கிரேவி நீங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். வீட்டில் நம்ம கிச்சனில் அந்த செட்டப்பில் ஒரு கிரேவி இல்லை ஒரு நல்ல ஒரு கிரேவி வச்சுட்டு அதை ஒரு 2-3 நாள் வச்சுக்கிட்டு அழகாக நம்ம வந்து ஒரு ஹுபூஸும் இந்த கிரேவியை வச்சுக்கிட்டுமே அழகாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு லஞ்சுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். லஞ்செலாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலான நம்ம சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸில் ஒரு பாரிக் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சின்ன ரைஸ் உள்ள மீல்ஸு, அதில் என்ன வரும், சோறு, கூட்டு, நம்ம நார்மலாக உள்ள கூட்டு, பொரியல், அப்பளம், ஓகேங்களா, ஊறுகாய், ஸ்வீட்டு சமயத்துலையும் வரும். இதெல்லாம் சேர்த்தாலே பெரும்பாலான இப்போ தமிழ் கடைகளில் நார்மலாக 9 10 திரகம் தாங்க. 10 திரகம்னா ஊறுகாசி 220. ஆனால் ரொம்ப டீசெண்டான, நான் அபுதாபியில் தமிழ் சாட் ஹோட்டலில் வழக்கமாக சாப்பிடுவோம், ரொம்ப டீசெண்டாக குவாலிட்டியாக இருக்கும் 10 திரகம். இதுவே நீங்கள் ஹை எண்ட் ஹோட்டல்ஸில் நீங்கள் போய் ஒரு பெரிய மீல், ஈவன் சரவண பவனில் நான் சொன்னேன், சரவண பவன் நம்ம தமிழ் ஹோட்டல் தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அங்கே ஒரு மீல்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 35 திரகம். இப்போ 30 35 திரகம் 10 திரகம் கம்பேரிசன் பாருங்கள், 3.5 மடங்கு கூட. ஆனால் நிறைய நம்ம தமிழவர்கள் நம்மவர்கள் அங்கே வந்து நிறைய ஹோட்டல் போட்டுக்கிட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இங்கே ஹோட்டல் நடத்துறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏனோ தானோன்னு உணவை குவாலிட்டி இல்லாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே. ஏன்னா இங்கே உள்ள முனிசிபாலிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமி எல்லாம் திடீர்னு அவங்க வந்து ஒரு விசிட்டுக்கு வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. செய்கிற குவாலிட்டியாக பொருள் எப்படி இருக்குது, அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ரொம்ப நாளாக வச்சு செய்கிறீங்களா, சுகாதாரம் இல்லாத நிலைமையில் ப்ரிப்பேர் பண்ணப்படுதா, இடம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கா, செய்கிற ஆளுங்களுடைய சுகாதாரம் ஹைஜீன் எப்படி இருக்குது, ஒழுங்காக அவங்களுக்கு கொடுத்த அந்த முடியை மூடிக்கிற அந்த அந்த உபகரணங்கள்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்களா, பார்த்து ஹோட்டல் பண்ணுற. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இங்கே உள்ள இந்த வெளியில் மார்க்கெட்டுக்கு வருது இல்லை, அது ஹோட்டல் உணவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுகின்ற ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈட்டபிள்ஸ், அது வந்து கெட்ட உணவாக, கெடுதல் விளைவிக்கின்ற உணவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்படுது. ரொம்ப பார்த்து ஏன்னா ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடையை மூடுறது மட்டும் இல்லை, ஜெயில் தண்டனை, மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆயிரக்கணக்கான ஃபைன்ஸ்
ஃபைன் பெனால்ட்டி நம்ம வந்து அபராதம் கட்டணும். அதனால் யாருமே செய்ய மாட்டாங்க, செய்கிறதுக்கான முயற்சியும் ஈடுபட மாட்டாங்க. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அதன் விளைவுகள் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் இங்கே உள்ள குவாலிட்டி நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோக் ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா இல்லை ஸ்ப்ரைட் சின்னதாக ஒரு 250 ml வாங்குறீங்கன்னா 1.5லேருந்து 2 திரகங்க. ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஓகேங்களா, அது வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் ஊரில் வாங்குவோம்ல 1 திரகம். பெருசாக 1.5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 1.5லேருந்து 2 திரகம். இதெல்லாம் வந்து நார்மலாக உள்ள பக்காலான்னு சொல்லுவாங்க. க்ரோசரியில் சின்ன சின்ன கடைகளில், பெட்ரோல் பங்கெல்லாம் நீங்கள் அட்னாக் ஈனாக் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கெல்லாம் நீங்கள் போகிறப்போ, இமாராத் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் போகிறப்போ அங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அவங்க அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக, வாடகை பல விஷயங்கள். அதனால் இங்கே ஒரு 1.5 திரகம் நீங்கள் கொடுத்து பெரிய வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா அங்கே போனீங்கன்னா 2.5 3 திரகம் 3 திரகம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் ஜென்ரலான நீங்கள் விலைவாசியில் துபாய், அபுதாபி, அமீரகம் சூப்பருங்க, எந்த விதமான குறையும் இல்லை. ஒன்லி எங்கெங்கே எது கிடைக்கும்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடங்களில் போகணுன்னா நல்ல கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய விலைவாசி தான். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா டாக்ஸி, பஸ்ஸு இல்லை மெட்ரோ, துபாயாக இருந்தால் மெட்ரோ, துபாய் மெட்ரோ, ட்ராமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நோல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அபுதாபியில் ஹாஃபிலாத் கார்டுங்கிறாங்க. எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி அமீரகத்துக்குன்னு ஒரு கார்டு கொண்டு வரலாம். பட் இன்னும் அது வரல, வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக. அபுதாபியில் வந்து ஹாஃபிலாத் கார்டு, இங்கே நோல் கார்டு. அது வந்து சாதாரணமான ஒரு கார்டுங்க, டெபிட் கார்டு மாதிரி. அதில் நம்ம டாப்அப் பண்ணி ஏற்றிக்கணும். ஏற்றின பிறகு அந்த கார்டை பஸ்ஸில் உள்ள ரீடரில் ஸ்வைப் பண்ணணும். எத்தனை கிலோமீட்டர் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் டாப்அப் பண்ண அமௌண்ட்லேருந்து கட் பண்ணிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு இங்கேருந்து இறங்கி இங்கேருந்து ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றும் செலவாயிடாதுங்க. 2லேருந்து 4 திரகம். இதே நீங்கள் டாக்ஸியில் போனீங்கன்னா அதே 10 கிலோமீட்டர் டாக்ஸியில் போனீங்கன்னா 30லேருந்து 40 திரகம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே மெட்ரோவும் அப்படி தான், பஸ்ஸும் அப்படி தான், ரொம்ப சீப் ரேட்டட், சப்சிடைஸ்டு. ஒரு இந்த நோல் கார்டு இல்லை ஹாஃபிலாத் கார்டை வாங்கி வச்சுட்டு டாப்அப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் பாசஸ், சீசனல் பாசஸ்லாம் இருக்குது. மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி, லாங் டேர்ம் பாசஸ். அது இன்னும் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சீப்பு. பஸ்ஸில் ஏறி இறங்குறது, இங்கே பஸ்ஸில் போகாத ரூட்டே கிடையாது துபாயில். எங்கே எல்லா இடத்துக்குமே பஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மெட்ரோ இருக்குல்ல, மெட்ரோவில் நீங்கள் ஏறி மெட்ரோ பஸ்ஸை விட இன்னும் அதிகமான ஒரு ஃபீஸிபிளாக, கன்வீனியண்ட்டாக, கம்ஃபர்டபுளான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீனாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஆக்சுவலாக. அதனால் ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு நல்ல விஷயமும் இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயமும் இருக்க தான் செய்யும். அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அது அப்படி ஒரு விஷயமும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்டர்நெட்டுங்க முந்திலாம், இப்போ பரவாயில்ல, இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமீரகத்தில் இன்டர்நெட் வந்து எக்ஸ்பென்சிவாக அதிகமான காசு உள்ள கண்ட்ரீஸில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அந்த வரிசையில் வருது. ரொம்ப காஸ்ட்டுங்க. இப்போ ஊர்லலாம் பாருங்களேன், 1.5 GB 90 நாளைக்கு 1.5 GB உள்ள ஒரு பேக்கேஜ் வந்து 799 800 ருபீஸ். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ் ஒரு நாளைக்கு 1.5 GB நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில், இல்லை எப்படியாவது அல்லது கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில். ஆனால் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆக்சுவலாக. சாதாரண ஒரு 2 GB 1 மந்த்துக்கு கொடுத்துட்டு 150 திரகம்னா எவ்வளோ தெரியுமா? 5000 ருபீஸு. அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு எக்ஸூபரண்ட் ஹியூஜாக இருந்தது. இப்போ இதெல்லாம் போட்டி இந்த மாதிரி அதிகமான ஒரு இன்புட்லாம் வந்த பிறகு எட்டிசலாட், இங்கே எட்டிசலாட் தான் பிரைமரி டெலிகாம் ப்ரொவைடர். அப்புறம் டூ, அதுவும் ஒரு துபாயில் பெரும்பாலும் டூ தான் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அபுதாபியில் எட்டிசலாட், துபாயில் எட்டிசலாட் இருக்குது, அபுதாபியில் டூ இருக்குது. ஆனால் துபாயில் டூ அதிகம், அபுதாபியில் எட்டிசலாட் யூசேஜ் அதிகம் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அப்போ என்னென்னா இப்போ கம்மியாகி, இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் சொன்ன இந்த உதாரணம் தான். 1.5 GB டேட்டா 90 நாளைக்கு உள்ளது ஒரு நாளைக்கு 9 ருபீஸ்னா, இங்கே அதே 90 நாளைக்கு உள்ள 1 GB டேட்டா, 1.5 GB இல்லைங்க, 1 GB டேட்டா 90 நாளைக்கு உள்ளது எட்டிசலாட்டு ரொம்ப கம்மியாக்கப்பட்ட, ரொம்ப அதீதமான சீப்பாக கொடுக்குறோங்க. டெட் சீப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்படுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி அறிவிச்சு அவங்க வாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள சீப் பிளான் என்னென்னா 1 GB 90 நாள் 145 திரகம் அரவுண்டு. அப்போ ஒரு நாளைக்கு 1.5 திரகம் வருது ஒரு நாள் டேட்டா, ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா. ஓகேங்களா? அப்போ 1.5 திரகம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருது உங்களுக்கு? அரௌண்டு 30லேருந்து 40 ருபீஸ், 35 ருபீஸ். அப்போது டெட் சீப்புன்னு அவங்க சந்தோஷப்பட்டு அறிவிக்கின்ற அந்த விஷயமே நம்ம ஊரில் உள்ள சீப்பான இன்டர்நெட்டை கம்பேர் பண்ணவே முடியாது. 3லேருந்து 4 மடங்கு கூட தாங்க. நம்ம ஊரில் டேட்டா, நம்ம ஊர் இந்தியாவில் வந்துங்க டெலிகம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் புரட்சியே நடந்துட்டு இருக்கு, இன்னும் மேலே போகுது.
ரொம்ப சீப்பாக எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணாத யாருமே இல்லைங்க. கடைக்கோடி ஒரு சிட்டிசன் வந்து கூட, சராசரி சிட்டிசன் கூட நார்மலாக வறுமை கோட்டுக்கு ஓரளவு என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ், ஈவன் லோயர் மிடில் கிளாஸ், லோயஸ்ட் மிடில் கிளாஸ் உள்ளவங்க கூட இன்டர்நெட் ஈஸியாக கிடைக்குதுங்க. ஜஸ்ட் 1 day பிளான், 2 day பிளான், 1 month பிளான் சீப்பஸ்ட்டாக கிடைக்குது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே எப்படி கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப குறைச்சிட்டு வர்றாங்க. இப்போ நானும் அப்படி தான் போட்டிருக்கேன் 90 நாள் பிளான். ஏன்னா அதுதான் டெட் சீப்பாக இருக்குது. வெளியில் போனால் நம்ம கனெக்டிவிட்டிக்கு தேவை இருக்குது. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு வழி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம அதை போட்டுக்கணும். ஆனால் பரவாயில்ல. ஆனால் அதை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஓவரால் விலைவாசியில் இன்டர்நெட் எக்ஸ்பென்சிவ் அமீரகத்தில். இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக சொன்னாங்க. நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ், ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் நீங்கள் குடிக்கிறா இருந்தால் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் உங்களுக்கு. ஓகேங்களா? 1.5 திரகத்துலேருந்து 3 திரகம் வரைக்கும் சின்ன ஒரு 100 ml கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் வாங்கி குடிக்கலாம். சின்ன சின்ன சாமூனில் வைக்கிற அந்த ப்ரெட்டில் வைக்கிற அந்த சாண்ட்விட்சு, பெட்ரோல் பங்கில் இல்லை ஈவன் க்ரோசரியில் நீங்கள் அந்த மாதிரி சாண்ட்விட்செலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 திரகத்துக்குள்ளார வரும் ஆக்சுவலாக. சரிங்களா? விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் ஓரளவு இங்கே சம்பளம் வந்து குறைந்தபட்ச சம்பளமாக அவங்க எவ்வளோ லேபரர்ஸுக்கே 1000 திரகம் ப்ளஸ் அக்காமடேஷன் ப்ளஸ் ஃபுட்டு. ஓகேங்களா? இல்லை ஃபுட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மினிமமாக ஒரு 3000 திரகம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து இது பண்ண முடியும், நம்ம சஸ்டைன் ஆக முடியும், சர்வைவ் ஆக முடியும். ஓகேங்களா? எதுவுமே இல்லை, கம்பெனி கொடுக்கல, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கங்கன்னா அதை விட கம்மியாக கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ 2500 திரகம்ஸ்லாம் கொடுக்குறாங்க கம்பெனி. அவங்க சின்ன ஒரு பெட் ஸ்பேஸ் இருக்குங்க. தங்குற இடமும் சொல்கிறேன். தங்குற இடம் இங்கே துபாயில் அபுதாபியை கம்பேர் பண்ணுறத விட அக்காமடேஷன் இங்கே ரெசிடென்ஸ் ஃப்ளாட்ஸ்லாம் துபாயில் எக்ஸ்பென்சிவ்ங்க. அபுதாபியில் நான் ரொம்ப இதோட கம்மியாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே கூடுதல் ஃப்ளாட்ஸு. இது இப்போ இந்த மாதிரி நார்மினல் எம்ப்ளாயீஸ்லாம் கம்மியான சம்பளம் வாங்குறவங்கலாம் பெட் ஸ்பேஸ் தான். ஒரு பெரிய ஃப்ளாட்டில் வந்து 2 ரூமு ஒரு ஹால் இருக்கும். அப்போ ஒரு ரூமையுமே அவங்க வந்து ஒரு 8 பேர் தங்குற மாதிரி, 6 இல்லை 4 பேர் தங்குற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலராக இல்லை கம்மியான காசு இருக்கிறதுனால 6-7 பேர் போடுறாங்களோ அதை போட்டுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க, கம்மியான சம்பளம் 2500 எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா அது என்ன பண்ணுவாங்க, 8 பேர் 10 பேர் உள்ள ரூமில் போய் அவங்க வந்து ரயிலில் உள்ள டயர் சிஸ்டம் பர்த் மாதிரி இருக்கும். அதில் நம்மளவர்கள் நிறைய பேர் இப்படி தான் தங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கட்டுப்படி ஆகாது. சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து அக்காமடேஷன் கொடுத்துட்ருக்க முடியாது. ஆனால் அக்காமடேஷனுக்கு தான் அதிகமான செலவாகும் நமக்கு. அக்காமடேஷன், சாப்பாடு, அப்புறம் ஊருக்கு நம்ம சேர்த்து வச்சு காஸ்ட் சேவிங் எவ்வளோ சேர்க்குறோமோ. இந்த விலைவாசியினுடைய ஒரு முழுமையான பரிமாணம் உணர்த்துறது இங்கே எவ்வளோ விலைவாசி காசு இருக்குங்கிறத காட்டிலும் அது ஒரு முக்கியமான நோக்கம். ஊரில் இங்கே கஷ்டப்பட்டு திருப்பியும் சொல்கிறேன், வேர்வையை இரத்த துளிகளாக சிந்தி சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் இதை பார்த்து அவங்களும் ரொம்ப பார்த்து அவங்க பசங்க இங்கே நிறைய எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அங்கே ஜஸ்ட்டு பைக்கை வாங்கிட்டு ஏனோ தானோன்னு செலவு பண்ணிக்கிட்டு, அல்லது குடும்பத்தினர் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இதை வாங்கி இந்த கிஃப்ட்டை வாங்கி இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க. நீங்களும் அவங்கள விட அதிகமான கான்ஷியஸ்னஸோட பார்த்து செலவு பண்ணணும். குழந்தைங்களுக்கு இதனுடைய அருமையை புரிய வைக்கணும். அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு குழந்தைக்கு சொல்லணும், எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு குழந்தைக்கு சொல்லணும். அப்போ தான் அதனுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க வளருவாங்க. பார்த்து தேவையான ஐட்டங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. நிறைய கெட்ஜெட்ஸ் வாங்கணும், இமீடியட்டாக அப்பாவை எனக்கு இது வாங்கி கொடுக்க சொல்லி, வீடியோ கேம் ப்ளே ஸ்டேஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு வந்து பைக் வேணும். அப்போ அப்பா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாருன்னு தேவையானது மட்டும் எது தேவையோ, அஃப்கோர்ஸ் ஒரு பைக் வேணும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு டிவிஎஸ் 50 இல்லை ஒரு நார்மல் பைக்கு தேவை, அது கண்டிப்பாக தேவைன்னா வாங்கிக்கலாம். எது கம்பல்சரியோ ஓகே, குட் டு ஹேவ், இருந்தால் நல்லா இருக்குங்கிற விஷயங்களை வந்து நம்ம குடும்பம் எவ்வளவு சம்பாதிக்கின்றதோ, நம்ம குடும்ப தலைவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நாமளே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுதான் நம்ம சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை அற்புதமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு இருக்கிற பட்ஜெட்டில் சம்பாதிக்கிற பணத்தில் சந்தோஷமாக வாழ்றது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு திட்டம் போட்டு செலவழிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயமும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்பட தான் செய்யுது ஆக்சுவலாக. இது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் a thumbs up, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனலோட லிங்க் கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நூருல்லா. பீஸ். தேங்க்யூ கைஸ்.